உங்களுக்காக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்கன்ற. கண்ணை திறக்கட்டா? ம். பார்த்து. கியூட்டா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி கலர் ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும் தானே? ம், தெரியும். அவங்கள உங்க கூடவே வச்சுக்கணும்னு கொண்டு வந்தேன். வேலா, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? மேடம், அதில் தான் மேடம் இந்த வேலன் ஸ்பெஷலிஸ்டே. ரொம்ப தேங்க்ஸ் வேலா. இப்பதான் மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருக்கு. அவ்வளோதான் மேடம். இதுக்காக தான் நான் மெனக்கட்டு போய் இதை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் மேடம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ் வேலா. இதானே வேண்டாங்கிறது. இல்ல, இதுக்காக மட்டும் நான் தேங்க்ஸ் சொல்லல. நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னென்னமோ பண்ணி அப்பா கையால அம்மா கழுத்துல தாலியை கட்ட வச்சிட்டேன். அதுக்கும் சேர்த்துதான் தேங்க்ஸ். அதை வேறு ஞாபகப்படுத்திட்டீங்களா? ஏற்கனவே வேதநாயகி அம்மா என் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இப்போ இதை வேற பண்ணி விட்டேன்னா கண்டிப்பாக என் மேலே கொலவெறியில் இருப்பாங்க. அடுத்து அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எதுக்கும் நம்ம அந்த வேதநாயகி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதை பத்திலாம் எனக்கு எந்த பயமும் இல்ல வேலா. ஏன்னா எல்லாத்தையும் என் வேலை பார்த்துப்பான். ஓஹோ, அப்படியா? அப்படிதான். அம்மா, என்னம்மா ஏதோ தீவிர யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்ல. அம்மா, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு நான் சொல்லட்டுமா? அப்பா கூட இருந்திருந்தா மாமாவுக்கு நடந்த மாதிரியே உங்களுக்கும் 60ஆம் கல்யாணம் நடந்திருக்கும் தானே யோசிக்கிறீங்க? அடச்சே, நான் ஒன்னும் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. அதுவும் அந்த ஆளை பத்திலாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா அப்படி பாக்குற? அது ஏமா அப்பாவை பத்தி பேசினாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அப்பாவை பத்தி பேச்சு எடுத்தாலே ஒரே வார்த்தையில அவாய்ட் பண்றீங்க. டேய், அந்த ஆளை பத்தி நினைச்சு பார்க்கவோ பெருமையா பேசிக்கிறதுக்கோ எதுவுமே இல்லடா. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறதையே நான் மறந்து பல வருஷம் ஆச்சு. அதனால அந்த ஆளை பத்தி பேசி எந்த புண்ணியமும் இல்ல. நீ என்னடா திடீர்னு அந்த ஆளை பத்தி எல்லாம் பேசுற? அந்த ஆளை மிஸ் பண்றியா என்ன? மா, நான் ஏமா மிஸ் பண்ண போறேன்? எனக்கு நீங்க மட்டும் போதும். ஆனா அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம நாம இப்படி இருக்கோமோன்னு சில நேரத்துல தோணுது. டேய், அந்த ஆளு இருக்கானா இல்லையான்னு எனக்கும் தெரியாதுடா. இத பாரு, நீ போய் வேற வேலை இருந்தா பாரு, போ. சரிம்மா.
ஏண்ணே எதுக்குண்ணே இந்த பணத்துக்கு போய் எல்லாம் காசு போடுறாங்க? தம்பி, வாயில் அடிச்சுக்க. இவரு சாவு சாமியாருப்பா. இவருக்கு செத்து பழைக்கிற சக்தி இருக்கு. அதனால டெய்லியும் 2 மணி நேரம் பக்தர்களுக்காக செத்து பழைச்சிக்கிட்டு இருக்காரு. செத்து பொழைக்கிறாரா? அப்படின்னா உங்க வீட்டுல யாராவது சாவுற நிலைமையில இருக்காங்கன்னு வையேன், இவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டா உங்க வீட்டுக்கு வர்ற போற மரணத்தை இவர் எடுத்துக்குவாரு. இப்படி பல பேர் உயிரை காப்பாத்திருக்காரு. அதனாலதான் மக்கள் இவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு காசு போட்டுட்டு போறாங்க. பாத்தீங்களாண்ணே, இந்த நாட்டில் தானே விதமா போலீஸ் சாமியார்லாம் உருவாகிட்டு இருக்காங்க. மக்களும் அதை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, டேய், எவன்டா அது போலீஸ் சாமியாரை பத்தி பேசுனது? நான் தான். என்ன இப்போ வாய முடுறா. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன மாதிரி 1 ரூபா 2 ரூபா வாங்குறவங்களை எல்லாம் பார்த்து இப்படி தாண்டா பேசுவீங்க. ஆனா கோடி கணக்குல வாங்குறவங்களை எல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்பிடுவீங்க, கால்ல எல்லாம் உழுவீங்க. சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டா எல்லாரையும் கேளுங்க, புரியுதா? நான்சென்ஸ். சாமி, இவன் கிடக்குறா, விடுங்க. உங்களை பத்தி தெரியாம பேசிட்டான். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சாரி, இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் என்னால இப்படி சர்வீஸ் பண்ண முடியும், புரியுதா? போங்க. டேய், எல்லாம் உன்னால வந்தது. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருந்தா என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி வச்சிருப்பாரு. இப்ப பாரு, இதுக்காக திரும்பவும் நான் நாளைக்கு வரணும். Shut up. No violence. Go. எல்லாரும் கிளம்புங்க. போயிட்டு நாளைக்கு வாங்க. போங்க. டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன், நின்னுக்கிட்டு வளவளன்னு பேசி. இவனால வந்தது. நிறைய பாவம் செய்திருப்பார்கள் போல இருக்கிறது. 100 ரூபாய் 200 ரூபாய் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். அப்பா, நீங்க சொன்ன கோயிலுக்கு தான் வந்திருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத வேலு. அந்த ஆளு காசிக்கு போனேன், அகோரிய பார்த்தேன், வர வாங்கிட்டு வந்தேன்னு என்னென்னமோ சொல்லுவான். எதையும் நம்பாத, எல்லாமே பொய் தான். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். இந்த 100 200 சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன குரலை வித்தையெல்லாம் காட்ட வேண்டியிருக்குது பாரு. இந்த லட்சணத்துல டெய்லி ஒரு கிறுக்க வந்து என்ன கேள்வி கேட்டு சாவடிக்கிறான். இவனுங்களோடலாம் மல்லு கட்டுறதுக்கு பேசாம என் பொண்டாட்டி கூடயே இருந்திருக்கலாம் போல் இருக்கு. அழகு பாலகா, டைம் முடிந்து விட்டது. இன்று போய் நாளை வா. நேரம் தெரியாமல் வந்து விட்டான் சிறுவன். பாலகா, நான் கூறியது உன் செவிகளில் விழவில்லையா? இன்று போய் நாளை வா என்று கூறினேன். சாமி, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி உங்களுக்கு இவ்வளவு பவர் கிடைச்சது சாமி? ஓ, அதுவா, சொல்கிறேன். நான் காசியில் 20 வருடமாக கடும் தவம் இருந்தேன். ஓஹோ. அதுபோக 1008 அகோரிகளிடம் பாடம் பயின்று 5500 மந்திரங்களை கற்றுணர்ந்து வந்திருக்கிறேன். 1008 அகோரி? ஆமாம் 5500 மந்திரம். யோ டுபாக்கூரு, பொண்டாடிக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தவன் நீ பெரிய இவனாட்ட கதை விட்டுட்டு இருக்க. பாலகா, நீ என்ன உளறுகிறாய்? நீ சொல்வது எதுவும் எனக்கு விளங்கவில்லையே. அதோடு எனக்கு குடும்பமும் கிடையாது, குட்டியும் கிடையாது. நான் ஒரு பக்கா பேச்சுலர் சாமியார் பாலகா. அடிச்சி வாய மூடு. உன்னோட ஒட்டுமொத்த ஜாதகமும் என் கையில இருக்கு. எது? நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, எதுக்காக இப்படி சுத்திட்டு இருக்கன்னு எல்லா டீடைலுமே எனக்கு தெரியும். மக்களை கூப்பிட்டு சொல்லட்டுமா? வாங்க எல்லாரும் வாங்க. கதராதே. எதற்காக இப்படி கூச்சலிட்டு கொண்டு இருக்கிறாய்? தங்களை பார்த்தால் பெரும் கோபக்காரரை போல் தோன்றுகிறது. எதுவாக இருந்தாலும் நமக்குள் நன்கு பேசி தீர்த்து கொள்ளலாமே. உங்களுக்கு ஏதோ என்னுடைய சேவை தேவைப்படுகிறது என்று நினைக்கிறேன். அது என்னவென்று தாங்கள் விளக்கி கூறினால் அதற்கு தகுந்தாற் போல் நாம் கூட்டி குறைத்து நாம் பேசிக் கொள்ளலாம். என்ன சொல்கிறீர்கள்? உன் தேவை என்ன என்று சொல் பாலகா, நான் செய்து கொடுக்கிறேன். சாமி, நல்ல வேளை அவன் பாக்குறதுக்குள்ள ஓடி வந்துட்டான். யாரு இவன்? ஏதோ சீரியல் பார்த்த மாதிரி என் கதையை மொத்தமும் அப்படியே சொல்றானே.
இவங்கிட்ட நாம மாட்டணும், மறுபடியும் நாம காலிதான். யாருப்பா? என்ன? ஏப்பா எங்கிட்டு கூடி வர்றியாப்பா? ஏப்பா அந்த வாழ்க்கை பிடிக்காததுனால தானே அங்கிருந்து இப்படி ஓடி வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். திரும்பவும் அங்கே வான்னு கூப்பிட்டா எப்படிப்பா? ரொம்ப பயமா இருக்குப்பா. வேணாம்ப்பா, விட்டுருப்பா. யாம் இருக்க பயமே. நீ இருப்ப, நான் இருக்கணுமே. வேலன் உண்டு, வினை இல்லை. ஐயோ, பயப்படாம வா. வர்றதா? வேலனே வினையா வந்திருக்கியே, நான் என்னத்த சொல்றது? அதெல்லாம் பாத்துக்கலாம். வா போலாம். பாலகா, சற்று நிதானமாக யோசித்து முடிவெடுக்கலாமே. நான் வந்துதான் ஆக வேண்டுமா? ஆமா, வேற வழி இல்ல, வா போலாம். ஆனால் ஒன்று, விதி வலியது. சரி வா போலாம். இந்த பக்கம். இப்படியா? குழப்பம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? இனிமே எல்லாம் குழப்பம் தான். அப்படியா? வா. வர என் தம்பியை ஏமாத்தி தாலியை கட்டிக்கிட்டு பூஜை செஞ்சு அதுக்கு பொட்டு வைக்கிறியா? இன்னைக்கு இருக்குடி உனக்கு. குரங்கு கள்ளும் குடிச்சு பேயும் குடிச்சு தேளும் கொட்டுனா ஓங்கது என்ன ஆகும்? வீணா உடஞ்ச சட்டி வேண்டுனது ஒண்ணு, அது கழுத்துல மாலையானா அதுக்கு நான் என்ன பண்ண? யோ, யார் நீ? இங்க வந்து எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? குரங்கு கள்ளும் குடிச்சு பேயும் குடிச்சு தேளும் கொட்டுனா என்ன ஆகும் அது உனக்கு தெரியுமா? குரங்கால சும்மாவே சும்மா இருக்க முடியாது. அது போதையில இருக்கும்போது பேயும் புடிச்சு அதே சமயத்துல தேளும் கொட்டுச்சின்னு வையேன், அது என்ன ஆட்டம் ஆடும். ஏய், நிறுத்து நிறுத்து. யார் நீ? முதல்ல சம்பந்தம் இல்லாம உள்ள வந்து பேசிட்டு இருக்க. போயா வெளியில போ. வாட்ச்மேன், யார் இந்த ஆளு உள்ள விட்டது? எது இந்த ஆளா? வேதநாயகி, உண்மையிலுமே என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா? நன்றாக என்னை உற்றுப்பா. யார பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறேன்? தொலைச்சு புடுவேன், தொலைச்சு. பிச்சைக்கார பயல, போடா வெளியில போடா. எது பிச்சைக்காரனா? அடியை வேதநாயகி, என்ன தெரியலையா உனக்கு? நான் தான் உன் புருஷன். என்ன நாயகி, முகத்துல ஈ ஆடல? என்ன? முதல்ல கிளம்பு. யாரு? கிளம்பு வெளியில. அதெல்லாம் முடியாது. என்ன சத்த? யார் இவரு? யாருன்னு தெரியலமா. எவனோ பிச்சைக்காரன். போன்னு சொன்னா போக மாட்டேங்கிறான். எது பிச்சைக்காரனா? அடி பாவி, தொட்டு தாலி கட்டின புருஷனை வாய் கூசாம பிச்சைக்காரன்னு சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அது சரி, மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா இத்தனை வருஷமா என்ன தேடாமையா இருந்திருப்ப. இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் ஜானகி தங்கச்சிக்கிட்டே பேசிக்கிறேன். என்னம்மா ஜானகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுமா? ஆமா, இது யாரு? உன் பொண்ணு வள்ளியா? அத்தாடி, எம்பூட்டு வளர்ந்திருக்கிறா. சின்ன பொண்ணா பார்த்தது இப்போ இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்து நிக்கிறா. யோ, யாரியா நீ? சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து ஏதேதோ பேசிட்டு இருக்க. ஒழுங்கா வெளியில போறியா இல்ல போலீஸ கூப்பிடவா? சுமதி, இந்த ஆளு ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. ஏய் சுமதி, நில்லு. நீங்க குமரன் அண்ணனா? ஆமாம்மா, ஆமாம்மா. ஒத்தக்கடை குமரன் அண்ணனா? ஆஹா ஆஹா, கண்டுபிடிச்சிட்டேம்மா, கண்டுபிடிச்சிட்டேம்மா. நீயாவது என்ன அடையாளம் கண்டுகிட்டியம்மா. இது போதும் தங்கச்சி எனக்கு.
ஆமா, மச்சான் எங்கம்மா போயிருக்கிறாரு? இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, அவர் சத்தத்தையே காணோம். அவர் வெளியில போயிருக்காருனே, ஓ இப்ப வந்துருவாரு. வரட்டும் வரட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? இவர் யாரு? வேதநாயகி அத்தையோட புருஷனா? ஆமாடி அம்மா வள்ளி, வேதநாயிக்கு நான் புருஷன் மட்டும் இல்லம்மா, ரஞ்சித்துக்கும் நான் தான் அப்ப. ஏய் நிறுத்தியா? இன்னொரு தடவை என் புருஷன் சொன்ன தொலைச்சு போடுவேன். தொலைச்சு போயா வெளியில. என்ன பழைய பயந்தாங்கோழி குமரன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை அடக்கிறதுக்காகவே காசிக்கு போய் 1008 அகோரிங்க கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு 5500 மந்திரங்களை கத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏதாவது எடக்க மடக்கா என்கிட்ட பேசினேன்னு வையி, அப்படியே விபூதி எடுத்து ஊதி விட்டுருவோம். ஊதி அந்த பயம் இருக்கணும். என்னமோ பெருசா இது உன் வீடு மாதிரி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிற? இது என் மச்சானோட வீடு, என் ஜானகி தங்கச்சியோட வீடு. நீ எப்படி இங்க விருந்தாளியா இருக்கியோ அதே மாதிரி நானும் இங்க விருந்தாளி. ஏதாவது பேசுனேன்னு வையி, அப்படியே ஊதி விட்டுருவேன். ஊதி ஜாக்கிரதை. தங்கையே, வெகு தூரத்திலிருந்து கால்நடையாகவே வந்திருக்கேன். நிறைய வேற பேசியிருக்கேன். அப்படியே தாகமா இருக்கு, குடிக்க ஏதாவது இருந்தா எடுத்துட்டோமா? போமா. இந்த வீட்ல நான் இருக்கணுமா வேணாமான்னு சொல்ற உரிமை என் மச்சானுக்கு மட்டும்தான் இருக்கு. அவரு வந்து என்ன போக சொல்லட்டும், நான் போறேன். அவரை விட்டா இங்க வெளியில போன்னு சொல்ற அதிகாரம் வேற யாருக்குமே கிடையாது. புரியுதா? புரியுதான்னு? அது வரைக்கும் நான் தியானம் பண்ணுவேன். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது சொல்லிவிட்டாமா. நான் அதட்டனாலே வேட்டியில ஒண்ணுக்கு போற ஆளு இவ்ளோ நக்கலா பேசுறானா? உண்மையிலேயே காசிக்கு போய் மந்திரம் கத்துக்கிட்டு வந்திருப்பானோ? அதனாலதான் இவ்ளோ தைரியம் வந்துருச்சோ? அண்ணே, ஜலப்பிராப்தி ஜலப்பிராப்தி. வேதநாயகி, வெறும் தண்ணி சப்பென்று இருக்கிறது. அதனால் குடிப்பதற்கு ருசியாக நல்ல பழச்சாறு இருந்தால் கொண்டு வா. என்னது? நான் போட்டு எடுத்துட்டு வரணுமா? பின்ன யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஓரையா இல்ல மந்திரிச்சு விட்டுமா? ஏய் ஏ, அந்த பயம் இருக்கட்டும். வயோஸ்திரிகா, எடுத்துட்டு வந்து தரேன். சாமி நீங்களா? நீங்க எப்படி இங்க? ஐயோ, எனக்கு கை ஓடல கால் ஓடல. சின்னம்மா என்ன இது? அம்மா சாப்பிட கொடுத்தீங்களா சாமிக்கு? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. சாமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணு. சாமி சமாளிக்க. அம்மா சாமி யாருன்னு தெரியுமா? சாமி உங்க பேர் என்ன சாமி? அது ஸ்ரீ ஸ்ரீ கோலாகல சுவாமிகள். கோலாகல சாமிகள். காசில பயங்கரமான ஃபேமஸ் இவரு. நம்ம ஊர்ல இருந்தாலாம் இவரை பாக்குறதுக்கு காசி வரைக்கும் போயிட்டு வராங்கன்னா பாத்துக்கோங்களேன். நியூஸ் பேப்பர்ல எல்லாம் அடிக்கடி சாமியோட சாதனைகளை பத்தி தான் போட்டுட்டே இருப்பாங்க. என்ன வேலை சொல்ற? இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? ரொம்ப நல்லா தெரியுமா. நானே இவரை எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான பாக்கியத்தை சாமி தான் வழங்கியிருக்காரு. என்ன சாமி? எது? நான் பாக்கியத்தை வழங்கியிருக்கிறேனா? அட பாவி, என்ன இங்க வர வச்சது நீதானடா. இப்ப என்னென்னமோ பேசுறியாடா பாலகா. ஐயோ, அது இல்ல வேலா. இவர் யார் தெரியுமா? யாருமா? இவர்தான் வேதநாயகி அத்தையோட ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போயிருக்காரு. இப்பதான் திரும்பி வந்திருக்காராம். என்ன மேடம் சொல்றீங்க? நம்ம வேதநாயகமோட ஹஸ்பண்டா? அப்படியா? ஏமா மேடம் சொல்றதெல்லாம் உண்மையா? அம்மா சொல்லுங்கம்மா, சாமிதான் உங்க ஹஸ்பண்டா? ஜானகி அம்மா, இங்கதான் இருக்கீங்களா? வணக்கம்மா. உங்களை பார்த்துட்டு போலான்னு தான்மா வந்தோம். சொல்லுங்கம்மா. எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. அன்னைக்கு உங்களை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டோம். ஆனா நீங்க இத்தனை வருஷமா ஒரு வைராக்கியத்தோட தான் தாலி போடாம இருந்தீங்கன்னு இப்பதாம்மா தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஆமாமா, கட்டுன தாலிய கலட்டி வச்சுட்டு போற இந்த காலத்துல கட்டுனா அமைச்சரையா கையால தான் தாலி கட்டிக்குவேன்னு இத்தனை வருஷமா காத்திருந்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்மா. உங்க நல்ல மனச புரிஞ்சிக்காம அன்னைக்கு நாங்க தப்பா பேசிட்டோமா. அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கம்மா. நீங்களும் அமைச்சர் ஐயாவும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிங்க. நானும் என் வீட்டுக்காரும் பழைய மாதிரி சந்தோஷமா என் பொண்ணு கூட இருக்க போறோம். நாங்க வரோம்மா. அக்கா சாமிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சாமி நீங்களா? என்ன சகல ஆசீர்வாதம் பண்ணுங்க பிராப்தி சாமி. சகல பிராப்தி ரொம்ப சகல நன்றி பிராப்தி சாமி. ரொம்ப மங்களம் நன்றி. மங்களம் சரி, உண்டாகும். சாமி சரணம். மங்களேஸ்வரி. போதும். சரி, வள்ளி, அவ என்ன சொன்னான்னு கேட்டியா? அவ ரத்தனம் நீ எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்க போறீங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ நம்ம எல்லாரையும் ஜெயிச்சுட்டாளாம். இனிமே இவ சொல்றதுதான் இங்க நடக்க போகுதாம். ம். அந்த ஆணவத்திலையும் திமிர்லையும் தான் இப்படி எல்லாம் துணிச்சலா பேசிட்டு இருக்கா.